முஜீபுர் ரஹ்மான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று நான் இப்போ கிட்டத்தில் பார்த்தேன். என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இந்த அரசாங்கம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வேலை செஞ்சு கொண்டு போகுது அபிரங்கமான முறையில் என்று தூங்கினார். சஜித் பிரேமதாசோட ஃபோட்டோவை பின்னுக்கு வச்சுக்கொண்டு முஜீபுர் ரஹ்மான் இஸ்லாத்துக்காக வேண்டி இல்லாட்டி முஸ்லீம்களுக்காக வேண்டி பேச வேணும் என்றால் அந்த ஃபோட்டோவை பின்னுக்கு உள்ள ஃபோட்டோவை எடுத்து போட்டு ஒரு பள்ளி ஃபோட்டோ ஒன்று விட்டு இஸ்லாத்துக்காக வேண்டி பேச வேணும் முதலாவது. மற்றது என்னன்னு கேட்டால், இது ஒரு சிங்கள நாடாக இருந்தாலும் பலஸ்தீனியனுக்கு இன்னமும் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். முஜீபுர் ரஹ்மான் அந்த ஆர்டிக்கல் ஒன்றும் பார்த்திருக்க மாட்டார், அந்த நான் நம்புதேன், தெரியுமா? ஆனால் இது இந்த 4 மாதத்துக்குள்ள அவங்களோட பள்ளி அது இதெல்லாம் கட்டல. இதெல்லாம் முந்தி வரக்குள்ள ராஜபக்சேக்குள்ள நீங்கள் வாயன் சூதம் பொத்தி கொண்டு இருந்தீங்க. இப்போ அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அவங்க இண்டிபெண்டன்ஸ் திறந்து இருக்கிறாங்க. அதை சுற்றி நீங்கள் பேச வேணாம். அந்த மாதிரி எல்லாம் முஸ்லீம்களை தூண்டி விடுவத மாதிரி பேச வேணாம். அவர் ஸ்டிக்கர் ஒட்ட கொள்ள பேத்து சிஐடியில் பாரம் கொடுத்தாராம், ஃபோனை எடுத்தாராம்னு இந்த சரியாக அந்த கருப்பு முடியில் வெள்ளை முடியை தேடி தேடி பிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த சின்ன இதெல்லாம் எடுத்து கருத்து வேறுபாடை கொணந்து உங்களோட ஓட்டை மறுவாலும் பழைய மாதிரிக்கு 80 சொச்சத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறீங்க. ஆனால் இதெல்லாம் செய்ய வேணாம். இப்போ தானே இவங்க 4 மாதம் ஆகுதாங்க. எந்த ஒரு அரசாங்கம் இஸ்லாத்துக்கு எதிராக வந்தால் அந்த அரசாங்கம் மிச்சம் காலம் இருக்காது. நாங்களும் நீங்களுமா இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் தான் நம்பியிருக்கிறோம். சும்மா தேர்வுக்கு இல்லாத கதைகள் பேசி சஜித் வாழில் தொங்காமல் இப்போ சரி புரிஞ்சு நான் தோக்குறதுக்கு காரணம் என்னது என்று நல்லா யோசனை பண்ணி போட்டு ஒன்றோ சும்மா இருங்க, ஒன்றோ அரசியலில் கலந்துக்கோங்க. சரியான ஒரு குரூப்போட கலந்துக்கோங்க. இந்த கள்ள குரூப் அது குரூப் சல்லி அடிக்கிற குரூப்போட சேராமல் நல்ல மாதிரி பேசி அப்போ தான் நீங்கள் மௌத்தாவினாலும் உங்களுக்கு ஒரு இந்த நன்மை ஒன்று இருக்கும். சாரி.